அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அருள் கொடுத்து அழியா மறை கொடுத்த மாபெரும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் பெரும் அருள்கொடையாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒன்று குழும்பி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் இங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்தில் நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம், போற்றுகிறோம், துதிக்கின்றோம் என்ற பெயரால் இந்தியாவிலும் அதை சுற்றியுள்ள பல நாடுகளிலும் மௌலூத் என்கிற ஒரு பாடலை மிக சிறப்பான முறையில பள்ளிவாசல்களில் அலங்கரித்து மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்பாக மௌலூத் என்கிற ஒரு பாடலை எல்லோரும் பாடிக்கொண்டிருப்பார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 1 முதல் 12 வரை அந்த பாடலை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் இந்த சமூகத்தில பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மௌலூத் என்கிற பாடல், இதை பாடலாமா கூடாதா
என்று கேள்வி கேட்கப்படுகிற போது உடனே நம்மை நோக்கி அவர்கள், நீங்கள் எல்லாம் நபிகளாரை புகழ மாட்டீர்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருடத்தில் ஒரு மாதம் அவருடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்து கொண்டிருக்கின்றோம், அவருடைய புகழை நாங்கள் துதிபாடிக் கொண்டிருக்கின்றோம், அது உங்களுக்கு பொருத்தவில்லையா? நீங்கள் இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களே என்று நம்மை நோக்கி பல கேள்விகள் வருவதை பார்க்க முடிகின்றது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறை 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று ஒரு சம்பவத்தை சொல்கின்றார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று ஊர்ஜிதமான ஆதாரம் கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் 2 விதமான கருத்தை முன்வைக்கின்றார்கள். பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் பிறை 9 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று ஒரு கருத்து. இனி ஒரு கருத்து, ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று 2 கருத்துக்கள் உண்டு. ஆனால் இந்த 2 கருத்துக்களில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பிறை 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்று சொல்லி அந்த ரபியுல் அவ்வல் மாதம் 1 முதல் 12 நாட்கள் பள்ளிவாசல்களிலே இந்த மௌலூத் என்கிற பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று ஊர்ஜிதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதற்கு நேரடியான சகீகான நபிமொழி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் திங்கட்கிழமை பிறந்தேன், ஆகவே உங்களில் ஒருவர் திங்கட்கிழமை நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் பிறந்த நாள் என்று சொல்லி ரபியுல் அவ்வல் மாதம் 12 என்று சொல்லி எந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எந்த ஒரு நபிமொழியும் கிடையாது. ஆனால் நம்முடைய சமூகத்தில, குறிப்பாக இந்தியாவில, இலங்கையில, இந்தோனேசியா போன்ற நாடுகளில இந்த மௌலூத் என்கிற பாடலை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடலுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்று குர்ஆன் ஹதீசுகளிலே தொலைவி பார்க்கின்ற போது இப்படி ஒரு பாடலை பாடியதற்கான எந்த விதமான ஆதாரம் கிடையாது. மௌலூத் என்று சொல்லுகின்ற இது போன்ற ஒரு பாடலை ரசூலுல்லாஹ் பாடினார்கள், ரசூலுல்லாஹ் காலத்துல பாடினார்கள், சஹாபாக்கள் பாடினார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு பாடினார்கள், உமர் ரலியல்லாஹு பாடினார்கள், 4 கலீஃபாக்கள் இதை பாடினார்கள், அல்லது மற்ற சஹாபாக்கள் இதை பாடினார்கள் என்று நாம் வரலாறுகளிலே, ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் அலசி பார்க்கின்ற போது எந்த ஒரு அறிஞர் பெருமக்களும், மார்க்கத்தினுடைய தலை சிறந்த அறிஞர் பெருமக்களும் இப்படி பாடியதற்கான ஆதாரம் இல்லை என்று எல்லா மார்க்க அறிஞர்களும் செஞ்சிருக்காங்க, பத்துவ கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துல சிலர்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மௌலூத் என்கிற பாடல் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று,
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 600 வருஷத்துக்கு பின்பாக இந்த பாடல் தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்று கருத்து இருக்கின்றது. சில அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க இந்த பாடல் ஏறக்குறைய ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த பாடல் கேரளாவை சார்ந்தவர்களால் அல்லது இலங்கையை சார்ந்தவர்களால் இந்த மௌலத் என்கிற பாடலை இயற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தும் இந்த சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று ஊர்ஜிதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த மௌலூத் என்கிற பாடலை பாடப்படவில்லை. இவர் பாடிக்கொண்டிருக்கிறது மௌலூத் என்பது இஸ்லாத்திற்கு நேர் எதிரானது. நாங்கள் அப்படி சொல்லுகின்ற போது நம்மை நோக்கி வந்து செய்யறாங்கன்னு சொன்னா என்ன அநியாயமாக இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதா? இது என்ன அநியாயம்? பாருங்க, உலகத்தை பாருங்கள், யாருக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறாங்க? இயேசுவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார்களே, காந்திக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார்களே, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார்களே. இவர்களுக்கெல்லாம் கொண்டாடப்படும் போது நாம் நம்ம உயிரை விட மேலா மதிக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதா? இன்னொரு அநியாயம் அக்கிரமம் பார்த்தீர்களா? இவர்கள் இப்படித்தான் ரசூலுல்லாஹை புகழக்கூடாது என்பார்கள், ரசூலுல்லாஹை மதிக்க மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்று நம்மை நோக்கி வசைபாடுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தில் பிறந்த நாள் கொண்டாடுவதாக இருந்திருந்தால் யார் சொல்லித் தரணும்? அது அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறானோ படைச மின்னி, அவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை, அவங்க இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இந்த கலாச்சாரம் யாரை நோக்கி சொல்றாங்க பாருங்க. கிறிஸ்தவர் பண்ணலையா? காந்திக்கு பிறநாள் கொண்டாடலையா? அந்த தலைவரை பாரு, அவருக்கு பிறநாள் கொண்டாடலையா? இந்த தலைவர் பாரு, இவருக்கு பிறநாள் கொண்டாடலையா? ஏன் ரசூலுல்லாஹ் கொண்டாடக்கூடாது என்று என்ன செய்றாங்க? நம்ம நோக்கி கேட்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, நம்மை விட பல மடங்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர்கள் யார்? சஹாபா பெருமக்கள். நம்மை விட பல ஆயிரம் மடங்கு ரசூலுல்லாஹை நேசித்தவர்கள் சஹாபாக்கள். அப்படியாப்பட்ட சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை எப்போதாவது கொண்டாடியதற்கு ஆதாரம் இருக்குதா? ஹதீஸ் கிரந்தங்களை கூட தொலைவுங்க. எந்த கிரந்தங்களை தொலைவினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடியதற்கான ஆதாரம் கிடையாது. அபூபக்கர் சோழத்திற்கென்று நற்செய்தி கூறப்பட்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பிறந்தநாள் கொண்டாடினாங்களா? யாரு? ரசூலுல்லாஹ் ஒரு உற்ற தோழர். இரண்டு பேரை பிரிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்ட இடத்தோடு என்னை சேர்த்து அடக்குங்க என்று சொல்லி பக்கத்தில் அடக்கப்பட்டவரை யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஏதாவது ஓடினார்களா? ஏறக்குறை 2 ஆண்டுகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடத்தினார்களே, அந்த 2 ஆண்டுகளில் ஒரு முறையாவது ரசூலுல்லாஹை அந்த பிறநாளை கொண்டாடியதற்கான ஆதாரம் இருக்குதா? இல்ல. அடுத்தது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னது. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார். பல்வேறு காலகட்டங்களில் உமருடைய பேசியதெல்லாம் அல்லாஹ் சட்டமாக ஏற்றினார். அல்லாஹ்வுடைய அந்த தோழருடைய தோழர் உமருடைய அவங்க பேசினாங்க பாரு, அது சட்டம் எல்லாம் மாத்திட்டார். அப்படி உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார் என்று பெருமை பாராட்டப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்கல்ல, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல வாழ்நாள்ல ஒரு நாளிலேயாவது எங்கள் பெருமானார்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறோம். மஸ்ஜித் நபவி அலங்கரியுங்கள், அந்த அலங்கரித்து பூமாலைகளால் அலங்கரியுங்கள், அங்கே ரசூலுல்லாஹ் புகழ் பாடுங்கள் என்று எந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்களா? இனி ஓடிக்கொண்டிருக்கிற மௌலூத் பாடலை அபூபக்கர் ஓதினாரா? உமர் ரலியல்லாஹு ஓதினார்களா? அவங்க பின்னாடி வந்த உஸ்மான் ரலியல்லாஹு ஓதினார்களா? அவங்க பின்னாடி வந்த கடைசி கலீஃபா அலி ரலியல்லாஹு ஓதினார். மருமகன் யாரு? அலி ரலியல்லாஹு மருமகன், உஸ்மான் மருமகன், அபூபக்கர் மாமனாரு, உமர் மாமனாரு, ரசூலுல்லாஹ் மாமனாரு. அவர் ஓதினார்களா? யாருமே ஓதலையே. குலஃபான் ராஷிதீன் மிக சிறந்த ஆட்சியாளர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியை அப்படியே நடைமுறைப்படுத்தியவர்கள் என்று போற்றப்பட்ட அந்த 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களா? அப்ப அவர்களுக்கு கிடைக்காத ஞானம், அவளுக்கு கிடைக்காத அறிவு, அவளுக்கு கிடைக்காத மார்க்க சிந்தனைகள், உமருடைய நாளில் அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த உமர் சொன்னாத ஒன்றை இத்தனைக்கு மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால், இது இறை வணக்கம் என்ற பெயரால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி வருகிற ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும், மதரசா குழந்தைகளுக்கெல்லாம் சீருடைகள் அணிந்து பாட்டுக்களை பாடிக்கொண்டு ரோடுகளிலே கொடியை பிடித்துக் கொண்டு செல்கிறதை பார்க்க முடிகின்றது. இது மார்க்கமா? இது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ நான் ஏவப்படாத ஒரு செயலை யார் செய்கிறார்களோ அது அல்லாஹ்விடத்துல ரத்து செய்யப்படும், அல்லாஹ்விற்கு ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை செய்யாத போது, சொல்லாத போது அதை யார் செய்கிறார்களோ அது இறைவனிடத்தில் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர்கள் செய்யவில்லை, சொல்லவில்லை. இவரெல்லாம் செய்யாத ஒன்றை இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயராலே இந்த மௌலூத் என்கிற பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு நபியும் ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தக்கூடாது. இஸ்லாம் அடிப்படையிலுங்க ஒரு நபி இருக்கிறார், ஏறக்குறைய 1,24,000 நபிமாருக்கு மேற்பட்டவர்கள். அந்த ஹதீஸ் ரைபான சம்பவம். அல்லாஹ் தஆலா லட்சக்கணக்கான நபிமார்களை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். இவங்களுடைய அடிப்படையில ஒரு 1,24,000 நபிமார்கள் உலகத்தில் வந்திருக்கிறார்கள் சொல்லி இவங்க அடிப்படையில் நபி சேர்த்துக்கிட்டாலும் கூட நமக்கு தெரிஞ்ச நபிமார்கள், உதாரணத்திற்கு இப்ராஹிம், இஸ்மாயில், அதே மாதிரி ஈசா, மூசா, பல்வேறு நபிமார்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றார். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? ஒரு நபியை ஒரு நபி விட்டு உயர்த்தாதீங்க, எல்லா நபியிலும் சரிசமமாக நீங்க பாருங்கள். இது ஈமானுடைய அடிப்படை. அதனாலதான் கிறிஸ்தவ சமுதாயம் நபிகள் நாயகத்தை வசைபாடுவார்கள். பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, பல்வேறு பகுதிகளில ரசூலுல்லாஹ் திட்டுவாங்க, கண்டமா திட்டுவாங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஈசா நபி நம்ம திட்ட மாட்டோம். ஏன் திட்ட மாட்டோம்? அவர் உங்களுக்கு நபி, எனக்கும் நபி. அவரு உங்களுக்கு நபி, எனக்கு நபி. இப்ராஹிம் நபிய யூதர்கள் ஏற்றிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஏற்றிருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ஏற்றிருக்கிறாங்க. 3 பேரையும் செய்ய மாட்டாங்க. அந்த இப்ராஹிம் நபி திட்ட மாட்டாங்க. ஆனா அந்த 2 பேர் சேர்ந்த ரசூலுல்லாஹ் திட்டுவாங்க.
யூதர்கள் திட்டுவாங்க, கிறிஸ்தவர்கள் பேசுவாங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எந்த நபியும் நம்ம உயர்த்தியும் இவரை விட அவர் உயர்ந்தவர், அவரை விட அவர் உயர்ந்தவர் சொல்லவே மாட்டோம். அவர் இவரை விட தாழ்ந்தவர், இவர் அவரோட தாழ்ந்தவர் சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல வரும் தெரியுமா? உண்மையாகவே நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தால், உண்மையாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவராக இருந்தால், அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு நபி உயர்த்தாதீங்க, ஒரு நபியை தாழ்த்தாதீங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்த ஈசா நபிக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்களா? அது கொண்டாடும்போது என்ன சொல்றாங்க? கொண்டாடப்பா, கிறிஸ்தவ சமூகமே நீங்கள் இயேசு பிறந்தநாள் கொண்டாடாதீங்க, அது தப்பு. யார் சொல்றா? நம்ம சொல்றோம். அவங்க பிறந்தநாள் கொண்டாடுகிற போது நம்ம கூடாதுன்னு சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? ரசூலுல்லாஹ் பிறந்தநாள் கொண்டாடுறோம். அப்ப என்ன செய்யணும்? நீ முதல்ல யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்? ஈசா நபி பிறந்தநாள் கொண்டாடணும். அதுக்கு முன்னாடி வந்த நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா நபிக்கு பிறந்தநாள் கொண்டாடுனீங்களா? நபிமார்கள் ஏற்றத்தாழ்வு இஸ்லாம் சொல்லுது. உண்மையான மூமினான என்ன பண்ணி இருக்கணும்? ஈசா நபிக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கணும், மூசா நபிக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்த இஸ்மாயில் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கணும், யாக்கூப் நபிக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கணும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கணும். அதே மாதிரி யூசுப் நபிக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கணும். நமக்கு தெரிஞ்சு 25 நபிமார்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கணும். மாசத்துல 25 நாள் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். ஏன்? ஒரு நபியை விட்டு ஒரு நபியை நீங்க உயர்த்தாதீர்கள், ஒரு நபியை விட்டு ஒரு நபியை நீங்க தாழ்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் உத்தரவோடு இருக்கின்றார். அப்படியானால் நீ ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது. ஈசா நபி, மூசா நபி, இப்ராஹிம் நபி எல்லாத்துக்குமே பிறந்தநாள் கொண்டாடி இருக்கணும். 1,24,000 நபிமார்கள் இருக்காங்கல்ல, அந்த 1,24,000 நபிமார்களுக்கும் நீங்க பிறந்தநாள் கொண்டாடி இருக்க வேண்டும். ஏன் அவங்க கொண்டாடல? அப்ப ஒரு நபியை உயர்த்துறீங்களா, தாழ்த்துறீங்களா? ஒரு நபியை உயர்த்தி ஒரு நபியை தாழ்த்துறீங்களா? அது தாழ்த்துவது மார்க்க அடிப்படையில் கூடாது. ஒரு நபியை உயர்த்துவது ஒரு நபியை தாழ்த்துவதோ மார்க்க அடிப்படையில் கூடாது. அப்படி கூடாதுங்கிற போது நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் நீங்க பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாடி விட்டு நீங்கள் இறுதியாக ரசூலுல்லாஹ் பிறந்தநாள் கொண்டாடணும். அது அடிப்படை என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதழ்ல காட்டி தரவில்லை. சரி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நோக்கி என்ன வைப்பாங்க? இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்க ரசூலுல்லாஹ் புகழ மாட்டேங்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை புகழை மறுக்கிறார்கள். யார் நம்மளா புகழாம இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார்களே, ஆனால் நம்மை விட யாராலும் பிறந்தநாள் அந்த அளவுக்கு கொண்டாடுவோம். ரசூலுல்லாஹ் பிறந்தநாள் கொண்டாடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தையை நீங்க எடுத்து காமிச்சுட்டா நீங்க என்ன கொண்டாடுறீங்க? அந்த டபுள் மடங்கு கொண்டாடுவோம், அதை 100 மடங்கு கொண்டாடுவோம். ஏன்? நம்ம உள்ளத்தால், உடலால், வார்த்தையால், செயலால், ஒவ்வொரு நடைமுறையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவாக ஜானுக்கு ஜான், முகத்திற்கு முகம் பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள். அப்படியாப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பிறந்தநாள் கொண்டாடாம இருக்குமா? புகழாம இருப்போமா? எப்படி புகழ சொன்னார்கள் சொல்லலாம். சரி, நாங்கள் புகழை தடுக்கின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை தடுக்கின்றோமா? அது யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் இல்ல, நாங்களே சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை என்ன செய்ய முடியாது? எவராலும் யாராலும் தடுக்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை மேலோங்க செய்ய வைப்பதாக அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? உத்தரவு கொடுத்துட்டான். வரப்பான லக்க திக்கிற நபியே, உம்முடைய புகழை நாம் மேலோங்க செய்வோம். யார் சொல்றா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நீங்க என்னங்க புகழ்றது? நீங்க வருஷத்துல ஒரு நாள் உட்கார்ந்துகிட்டு, ஒரு 12 நாள் உட்கார்ந்துகிட்டு யா நபி ஸலாம் அலைக்கும் அப்படின்ட்டு போல்சி ஆயிருமா?
ஒரு வருடத்துல 12 நாள் உட்கார்ந்துகிட்டு ஏன் முகமது அப்படின்னு சொன்னா போச்சு ஆயிருமா? மௌலத் அடிப்படையில் பார்த்தவங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். யா நபி சலாம் அலைக்கும் சொல்லலாம், யா ஹபீப் சலாம் அலைக்கும் சொல்லலாம். இந்த 2 வார்த்தைக்கு அடுத்ததான் ஒரு வார்த்தை சொல்றீங்களே, அது சொல்லலாமா? யா முகமது சலாம் அலைக்கும், முகமதே, யா முகமதே உன் மீது சலாம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை பயன்படுத்தலாமா ஒரு முஸ்லிம்? இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தலாமா? என்னோட அக்கா இருக்கிறாரு, எங்க அக்கா பேரு அப்துல்லா வச்சிருக்கீங்க. அப்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் இவன் கூப்பிடுவீங்களா நீங்க? யாருக்கு போய் ஒரு அத்தா இருக்கிறாரு, ஒரு ஜமாத் தலைவர் இருக்கிறாரு, யோ இவா யாரை கூப்பிடுவோமா? யோங்கிற வார்த்தை பயன்படுத்துவோமா? யாங்கிற வார்த்தை என்னது? யோ முகமதே அப்படின்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். நீங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஓ முகமதே, பேரை சொல்லி அழைக்க கூடாது. யார் அவர்? இப்ப நாங்க புகழை கீழ்படுத்துறோமா, நீங்க கீழ்படுத்துறீங்களா? இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் சிலர்கள் யா முகமது சலாம் அலைக்கும், ஓ முகமதே அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி கூப்பிடலாமா? அல்லாஹ் கண்டிக்கின்றான். உங்களில் ஒருவரை ஒருவர் பேர் சொல்லி அழைப்பதை போன்று இந்த நபியை அழைக்காதீர்கள். அல்லாஹ்வை யா முகமது அழைக்கலீங்க. அல்லாஹ் இருக்கா பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே பேர் சொல்லி அழைக்கவில்லை. எப்படி அழைக்கிறான்? யா நபி முகமதே எப்படி அழைக்கல? யா நபி என்னுடைய ரசூலே, என்னுடைய நபியே. யார் அழைக்கிறா? அல்லாஹ் அழைக்கிறான். நம்ம எப்படி அழைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் யோ முகமது. என்னது? யார் அவர்? இப்படித்தான் அழைப்பீர்களா அத்தா அம்மாவை? இப்படிதான் பெரியவர்கள் அழைப்பீர்களா? அது அடிப்படை மௌலவியுடைய அடிப்படை வார்த்தைகளை தவறு, அடிப்படையான வார்த்தைகள் தவறான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை அல்லாஹ் ஒரு காலத்திலும் விரும்ப மாட்டார். அந்நபியும் அவ்வுலாபில் முஃமினீன அன்புசையும், இந்த நபி உங்கள் உயிரை விட மேலானவர். இந்த நபி இருக்காரு பாருங்க, இந்த ரசூல், இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உங்கள் உயிரை விட மிக்க மேலானவர். அப்படியாப்பட்ட ரசூல, அப்படியாப்பட்ட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எப்படி அழைக்கின்றோம்? ஓ முகமது, ஓ முகமதே. அஸ்தக்ஃபிருல்லாஹ், வார்த்தை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் அழைக்கலாமா? அது கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. அடிப்படையானது கூப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொன்னான்ல, வரஃபானா லக திக்ர, நபியே உன்னுடைய புகழை இந்த உலகத்தில் மேலோங்க செய்வோம். மேலோங்கிட்டே இருக்குது, மேலோங்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புகழ்ச்சி இருக்குது பாருங்க. நீங்க தடுத்து நான் தடுத்து நிக்க போறது அல்லையே. அல்லாஹ் தஆலா 2 விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டான். இந்த குர்ஆனை நான் பாதுகாப்பேன், இன்னைக்கு வரை அழைக்க முடிஞ்சுதா? அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். இந்த குர்ஆனை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னைக்கு வரை குர்ஆன் அழைக்க முடிஞ்சதா? எத்தனையோ எதிரிகள் தோன்றினாங்க, எத்தனையோ எதிரிகள் தோன்றினார்கள். குர்ஆனை பொய் என்று வாதிட்டார்கள், குர்ஆனை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணினார்கள். முடிஞ்சதா? ஒரு சுக்கூர் எடுக்க முடியல, ஒரு ஜேர் ஜபர் எடுக்க முடியல, ஒரு பேஸ் எடுக்க முடியல, ஒண்ணு நிறுத்த முடியல. ஏன்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது. அடுத்தது என்ன? வரஃபஅனா லக திக்ர, நபியே உன்னுடைய புகழை நான் மேலோங்க செய்வேன். இது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. உலகத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி முகமது என்ற பெயர் கொண்டவர் யாரும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி முகமது என்ற பெயர் கொண்டவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இது வரலாற்று உண்மை. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, அப்படி கொஞ்சம் உங்க ஆள் சரி கொஞ்சம் முன்னாடி. ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி முகமது என்கிற பெயர் கொண்டவர் யாரும் இருக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் பிறக்க வைக்கிறார். அவர் முகமது என்று பெயர் சூட்டப்படுகின்றது. இந்த முகமதுக்கு என்னங்க அர்த்தம்? யாருக்காவது தெரியுமா? முகமது நபின்னு சொல்றோம்ல, முகமது என்ன அர்த்தம்? புகழப்பட்டவர்.
ஒரு இஸ்லாமிய விரோதி ரசூலை விமர்சனம் பண்றான். எப்படி விமர்சனம் பண்ணுவான்? ஆனா அந்த முகமது 12 பொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு. முதல்ல யார போடுற? 12 பொண்டாட்டி கட்டணும்னு ஒரு பேர் இருக்கட்டும். நீ என்ன சொல்லி போடு? இந்த முகமது 12 பொண்டாட்டி கட்டினாரு. அதுக்கு எனக்கு விளக்கருக்கு நாங்க சொல்லுவோம். நீ முதல் வார்த்தை என்ன பயன்படுத்துற? முகமது வார்த்தையை பயன்படுத்துற. இந்த முகமது வார்த்தை என்னது? புகழப்பட்டவர். ஒரு எதிரி பேசும்போது கூட என்னுடைய தூதரை தான் விமர்சனம் பண்ண முடியும். அல்ல அப்படி ஆகி வச்சிருக்கிறான். என்னோட தூதர் விமர்சனம் பண்றியா? என்னோட தூதரை திட்டுறியா? முதல்ல புகழ்கிறவர். புகழ் எப்படி புகழணும்? நீ அறியாமே புகழ்கின்றாய். எப்படி புகழ்கின்றாய்? இந்த முகமது என்ன அர்த்தம்? புகழப்பட்டவர். எந்த எதிரியா இருந்தாலும் முகமது சொல்லப்படும் போது என்ன அர்த்தம்? புகழப்பட்டவர் என்று சொல்லியிருக்க நீ அவரை திட்ட முடியும், ஏச முடியும். எதிரியோட வாயில் கூட புகழப்பட்டவர் என்று அல்ல சொல்ல வச்சான் பாருங்க. கதிக்கிற நபியே, உன்னுடைய புகழை நான் மேலோங்க செய்வோம். நீ பாருங்க, ஒவ்வொரு செகண்டுக்கும், ஒவ்வொரு நொடிக்கும், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒரு பேர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பல கோடி மக்களால் ஒரு பெயர் துதிபாடிக்கொண்டே இருக்கின்றது. அது எந்த பெயர் தெரியுமா? முஹம்மது என்கிற பெயர். ஒவ்வொரு பாங்கிலையும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும், ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு மனிதனாலும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்ற வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை விட என்ன புகழ்ச்சிகள்? அடுத்து ஒரு ஆய்வு செய்றாங்க. உலகத்தில் அதிகமாக ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அது என்ன பெயர் என்று ஒரு ஆய்வு செய்றாங்க. உலகத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தா 15 கோடிக்கு மேல் ஒரு பெயர் சூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 15 கோடி பேர் அப்படியே அந்த பேர்ல இருக்கிறாங்க. அது என்ன பேருன்னா, உலகம் ஆய்வு செய்து வியந்து போன விஷயம் முகமது என்கிற பெயர். முகமது என்கிற பெயர் உலகத்தில் அதிகமாக சூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்ற ஒரு பெயர் என்று உலகம் விக்கிபீடியா சொல்கிறது, ஜெமினி ஆப் சொல்கின்றது, சாட்சிபில போட்டு பாருங்க அது சொல்கின்றது. உலகத்தில் புகழப்பட்ட ஒரே ஒரு பேர் என்ன பேர் என்றால் 15 மில்லியனுக்கு மேலாக ஒரு பெயர் சூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று சொல்ல அது முஹம்மது என்கிற பெயர் என்று எல்லா ஆய்வு நிறுவனங்களும் சொல்லுகிற வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், கதிக்கிற நபியே, உன்னுடைய புகழை நான் மேலோங்க செய்வேன் என்று அல்லாஹ் சொல்றானே. நீங்கள் ரசூலுல்லா சொல்லாத ஒன்ற, ரசூலுல்லா செய்யாத ஒண்ண கொண்டு வந்து புகழ்கிறோம் என்று சொல்றீங்களே. அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பெயரை உலகத்தில மேலோங்க செய்து கொண்டே இருப்பார். அது யாராலும் எவராலும் அதை அழிக்கவே முடியாது. அப்படி அழிக்கிறவன் அழிஞ்சு போயிடுவான். ரசூலுல்லாவை கொலை செய்ய முயற்சி பண்ணினார்கள் அன்ற காலத்திலே. ரசூலுல்லாவுடைய பேருக்கு களங்கம் விளைவித்தார்கள் அந்த காலத்திலே. அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணா? இறுதி நாள் வரைக்கும் ஒருத்தர் சபிக்க வச்சாங்களாம். இறுதி நாள் வரைக்கும். யார் அவன்? இறுதி நாள் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அவனை சபித்துக் கொண்டே இருக்கின்றோம். அவன் யார் தெரியுமா? அபூ லஹப். ஒவ்வொரு தொழுகையில ஓடுவான், தப்பதியதா அபீலஹப் தப்பனா அவன அனுமு மாலவும் தப்பதியா அபீலஹபுடைய கரவை நாசமாகட்டும், அவன் நரகவாதி, அவன் மனைவி நரகவாதி, அவன் நாசமாகட்டும் 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 என்று ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் ஒவ்வொரு நேர வசனங்கள் ஓடுகிற போதும் அவனை சபித்துக் கொண்டிருக்கிறமே. அதோடைய பின்னணி என்ன? பின்னணி என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய புகழை அழிப்பதற்கு முயற்சி பண்ணான். ரசூலுல்லாஹ்வை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான். ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்கு கலங்க ஏற்படுத்தினான். இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க முயற்சி செய்தான். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? என்னுடைய தூதருடைய புகழை மங்க செய்யறியா? அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா?
இறுதி காலம் வரைக்கும் இந்த அபூ லஹப் என்கிற அயோக்கியனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி வரை அல்லாஹ்வுடைய சாபம் 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 சாபம். குழந்தை போடுது அபூ லஹப், அவன் கடந்த நாசமாகட்டும், அவன் நரகவாதி. எப்படி சொல்லுறது அல்லாஹ் எப்படி சொல்ல வச்சுட்டான்? ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சித்தான், அல்லாஹ் அவனை களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார். உலகம் படிக்கின்ற பாடம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவன் புகழ் பாடாமல் அதை தடுக்க முயற்சிக்கின்றானோ அவனுக்கும் இது போன்ற நிலைகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுறுத்திக் கொண்டிருக்கின்றார். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 201 பெயர்கள் உண்டு. 201 பெயர்கள், பண்புகளை தான் பெயர்களால் மாற்றுவார்கள். அப்படி மாற்றப்பட்ட விதத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸ்களிலும் வசனங்களிலும் பொறுக்கெடுத்து பெயர்களாக தந்தார்கள். 201 பண்புகள் 201 பெயர்களாக மாற்றப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அத சொல்றாங்க பாருங்க, எனக்கு அல்லாஹ்விடத்தில் இன்னலி அஸ்மா, நிச்சயமாக எனக்கு பல பெயர்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எனக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு 3-4 பேர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆனா முகமது, நானே முகமது. ரசூலுல்லாஹ் நான் தான் முகமது, எனக்கு முன்னாடி யாருமே இல்ல, ஆனா முகமது நான் தான் முகமது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட சொல்லுவாங்க ஆனா அஹ்மத், நானே அகமது. ரசூலுல்லாஹ் என்ன பேரு? முகமதுங்கிற பேரும் இருக்குது, அகமது என்கிற பேரும் ரசூலுல்லாஹ் இருக்குது. அகமது என்கிற பெயர் பழைய ஏற்பாடுகளிலே முன் சென்ற வேதங்களிலே இந்த அகமது என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கிறிஸ்தவ ஆய்வாளர்கள், சங்கீதம் போன்ற பழைய ஏற்பாடுகளில் இருக்கக்கூடிய சங்கீதம், சுவிசேஷம், சாலமன் அவருக்கு அருளப்பட்ட, தாவூது நபிக்கு அருளப்பட்ட சங்கீதம், அதுல 5வது அதிகாரத்தில 16வது வசனத்தில் அகமது என்கிற பெயர் இடம்பெற்றுள்ளதாக அந்த கிறிஸ்தவ ஆய்வாளர் சொல்றார். அதே போன்று இந்து மத வேதங்களிலே கல்கி என்று ஒரு அவதாரம் இருக்கின்றது. அந்த கல்கி என்கிற அவதாரத்தை ஆய்வு செய்துவிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ற ஒரு இந்து மத ஆய்வாளர் ஒரு கவிதை எழுதுகிறார். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களா, கொஞ்சம் முன்னாடி வாங்க, இடம் இல்லை. அப்ப ஆய்வாளர் சொல்றாங்க, அந்த கல்கி வேற யாரும் இல்ல, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் 160 கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் உலகம் போல பின்பற்றி கொண்டிருக்கிறாரே முகமது நபி, அவர்தான் அந்த கல்கி. அந்த அவதாரம் வந்து விட்டார். அவர் எங்கள் வேதத்திலே அகமது என்கிற பெயர் இருக்கின்றது, எங்கள் வேதங்களில் அது இருக்கிறது என்று இந்து மத கிரந்தத்துடைய ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு முகமது என்கிற பேரும் இருக்குது, அகமது என்கிற பேரும் இருக்கின்றது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னொரு பேர் என்ன? அல் மாஹி, எனக்கு மாகி என்கிற ஒரு பெயரும் இருக்குது. இதை சொல்லுவோம், இந்த மாகி என்கிற பெயரும் இருக்குது அப்படின்னாங்க. மாகி என்ன அர்த்தம் தெரியுமா? தீமைகளை அழிப்பவர், தீமைகளை அழிப்பவர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக பல தீமைகளை அழிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்தாங்க. அல் மாஹி என்கிற பெயரும் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிறது. அடுத்து என்ன சொன்னாங்க? அன அல் காசிர், எனக்கு காசிர் என்கிற பெயரும் இருக்கிறது. காசிர் என்றால் என்ன? ஒன்று திரட்டுபவர் என்ற பொருள். ஒன்று திரட்டுபவர் என்ன? இதுக்கு பின்னாலே வேற யாரும் வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடிதான் மறுமை நாளிலே எல்லோரும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும். எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹ் பின்னாடி நிற்பாங்க. அப்படியாப்பட்ட சிறப்பு இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அவருக்கு பின்னால் தான் அல்லாஹ் இந்த சமூகத்தை ஒன்று திரட்டுவார் என்று அல் காசிர் என்ற பெயர் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக வல் ஆகிப், நானே இறுதியானவர், நான் தான் இறுதி. இனி ஒரு நபி வரப்போவதில்லை. இனி ஒரு நபி வருவதாக யார் சொன்னாலோ அது பொய். நபி வரமாட்டாரு, ரசூல் வரமாட்டாரு, வேதங்கள் வராது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இறுதியானவர்,
அவர்தான் இந்த உலகத்துடைய இறுதி நபி. இவருக்கு பின்னாடி நபியும் பகுதி, எனக்கு பின்னாடி எந்த நபியும் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இந்த 4 பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையப்படுத்தி சொல்றாங்க. அப்ப இந்த 4 பேர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்புகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இஜ்ஜத்தை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உலகத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக புகழக்கூடியவர்கள் நாம் தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இந்த நபியின் மீது ஒரு சாந்தை உண்டாக்கி, சமாதானத்தை உண்டாக்கி என்று அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். அவருடைய புகழை நீங்க உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். எது நாள் வரைக்கும்? கியாமத் நாள் வரைக்கும் இல்ல, மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் இந்த நபியினுடைய பெயரையும் புகழையும் கண்ணியத்தையும் அவருடைய இஜ்ஜத்தையும் அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்படியாப்பட்ட கண்ணியத்திற்குரிய, அப்படியாப்பட்ட மேன்மைக்குரிய, அப்படியாப்பட்ட இந்த இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமும் கண்ணியப்படுத்துவோம், அவர் புகழை மேலோங்க செய்வோம். மௌலூத் என்பது இஸ்லாத்தில் இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ச்சி என்பது அவருடைய சொல், செயல், அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதுதான் ரசூலுல்லாஹை முழுமையாக புகழ்வது என்ற அர்த்தம். அப்படியாப்பட்ட புகழ்ச்சிக்குரியவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியல்வானாக. வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸல்லம் அஜ்மஈன். கண்ணியமாய்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூன், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். உலகத்திலேயே என்னை பின்பற்றுங்கள் என்கிற சொல்ற தகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் தவறு பண்ணுவான், இதை என்னை பின்பற்றுங்க, யாரும் என்ன நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியாது, எந்த தலைவரும் இந்த உலகத்தை சொல்ல முடியாது. அது சொன்னாங்க, ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எவ்வளவு கண்ணியம் பாருங்க. இந்த மாதிரி கண்ணியம் எந்த ஒரு மனிதனுக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றாங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க, என்னது யுபிக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள், அப்புறம் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ரசூலுல்லாஹை பின்பற்றினால்தான், அவருடைய வழியில் நடந்தால்தான் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்கள் மீது கருணை மிக்கவனாக, ரஹ்மத் மிக்கவனாக, ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறார் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக ரசூலுல்லாஹை ஜானுக்கு ஜான், முகத்துக்கு முகம் பின்பற்றி அவருடைய புகழை மேலோங்க செய்வோம். பிற மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை அறிமுகம் செய்வோம். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்திருக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களை ஆக்கிடுவானாக. வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.